அன்பானவர்களே, மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் இந்த நாளிலும் கூட உங்களோடு இணைந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க ஆண்டவர் கிருபை கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி. நாங்கள் சற்று எங்கள் தலைகளை சாய்த்து ஆண்டுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே திடனற்று பேலனற்று அடியுற்றாலும் அழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா அடைக்கலம் அடைக்கலமே சிந்திய உதிரமதும் 5 திருக்காயமும் சிந்திய உதிரமதும் 5 திருக்காயமும் நொந்துருகும் எனது மன சஞ்சலமாகற்றிடும் நொந்துருகும் எனது மன சஞ்சலம் ஆகற்றிடும் பஞ்சமா பாவி எனது கெஞ்சிடும் கரத்தினை பஞ்சமா பாவி எனது கெஞ்சிடும் கரத்தினை எந்த விதத்திலும் தள்ளாய் இறங்குவாய் ஐயனே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே ஆசையோடு பாசமதில் அலைந்து திரிந்தேனே ஆசையோடு பாசமதில் அலைந்து திரிந்தேனே அன்புட பிதா உம்மை விட்டகன்றே திரிந்தேனே அன்புள்ள பிதா உம்மை விட்டகன்றே பிரிந்தேனே மோசமதையே அல்லாமல் மற்றொன்றையும் காணாமலே மோசமதையே அல்லாமல் மற்றொன்றையும் காணாமலே தோசத்துடைய சேர்ந்தனன் துரத்திடாது சேத்தருள்ள அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நொந்துருகி வரும் எந்த ஒரு அப்பா மனுவையும் உம்முடைய கரத்துக்குள்ளே சேர்த்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி விடுதலை கொடுத்து பிள்ளையாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைக்கும் என் அன்பு தெய்வமே யெசய்யா, இந்த நாளுக்காக நான் நன்றியோடு துதி செலுத்துகிறேன். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர் ஒருவர் தான் எங்களுக்கு தஞ்சம், நீர் ஒருவர் தான் எங்களுக்கு கோட்டை, நீர் ஒருவர் தான் நாங்கள் நம்பி இருப்பவர் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் நீர் அழைக்க போகிற ஜனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உம்முடைய ராஜ்யத்திலே யாரை சேர்க்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறீரோ தேவன் செய்யுங்கள் என்று உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஜீவனுள்ள வசனம் பேசட்டும். ஆவியானவரை உதவி செய்யுங்கள் என்று உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் நான் தேவன் சகாயர் என்ற தலையங்கத்துக்கு கீழாக தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கின்றேன். தேவன் சகாயர், தேவன் சகாயர். அதற்கு அங்கே ஓசியா 13 அதிகாரம் 9 இவ்வண்ணமாக சொல்லுகிறது.
இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆகையால் ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஏனெனில் நாம் வணங்கும் தேவன், நம்மை அழைத்த தேவன், அவர் நமக்கு சகாயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் யார் இந்த இஸ்ரவேலர்? யார் இந்த இஸ்ரவேலர்? இவர்கள் எப்படியாக தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று நாங்கள் பார்ப்போமானால், அன்று யூதர் ஜனத்திலே கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்தெடுத்தார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இருந்தார்கள். தேவனால் அங்கே அழைக்கப்பட்ட ஜனமாக, வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக இருந்தார்கள். இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர், அவர்கள் இஸ்ரவேலர், அழைக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம், தேவன் தனக்காக எடுத்து ராஜ்யத்தை அவர்களினூடாக அப்பா விசுவாச சந்ததியை உருவாக்க எடுத்துக்கொண்ட கோத்திரங்களாக இருந்தார்கள். இன்று விசுவாசியே, அன்பானவர்களே, யார் இன்றைக்கு இஸ்ரவேலர்? இன்று அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் இஸ்ரவேலராக இருக்கிறோம். நாங்கள் புதிய இஸ்ரவேலர், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனால் எங்களுக்கு ஒரு ராஜ்யம் ஆயத்தப்படுத்த கட்டளை கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இன்று நித்தியத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு புதிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியான எங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இந்த இஸ்ரவேலே என்ற இடத்துல இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்களும் நம்முடைய பேரை அதிலே வைத்து பார்ப்போமானால், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் பாருங்கள், தேவனுடைய அன்பு ஆனாலும் என்று அந்த வாக்கியத்துக்குள் அமைகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அன்றைய இஸ்ரவேலர் தேவனை விட்டு பின்வாங்கினவர்களாக இருந்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயத்தினூடாக வழி நடத்தப்பட்டார்கள். வனாந்தரத்தினூடாக வழி நடத்தப்படும் போது எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் அந்த இஸ்ரவேலருக்கு செய்தார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வேறு பிரிக்கப்பட்ட புதிய இஸ்ரவேலர் ஆகிய கிறிஸ்தவ சபையாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். எப்படியான வழிநடத்தல்களின் ஊடாக இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எங்களை பார்த்தே ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் நீ மகளே கேடு உண்டாக்கி கொண்டாய், மகனே நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனாலும், அந்த ஆனாலும் என்ற அன்பின் இணைப்பை நாங்கள் பார்க்கும்போது, நம் தேவன் தன் குமாரனையே நமக்கு கொடுத்து, ஆனாலும் உனக்கு சகாயம் உண்டு, உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி அழைக்கும் தேவனாக இருக்கின்றார். இந்த செய்தியை தலையங்கத்தினூடாக 2 பகுதியாக நான் கொடுத்து, நீங்கள் கடந்த மாதங்களினூடாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். அதன் தொடரை இன்றைக்கு மறுபடியும் நான் தொடரப் போகின்றேன். எபேசியர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையான
வசனத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். இந்த இடத்திலே வேறு பிரிக்கப்பட்டோம் என்று நான் சொன்னோம். எப்படியாக தேவன் இன்றைக்கு அன்று இஸ்ரவேலரை எப்படி கானானில் இருந்து வேறு பிரித்தெடுத்தார், இன்றைக்கு என்னையும் உங்களையும் எப்படியாக வேறு பிரித்திருக்கிறார் என்பதை 4ஆம் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையான வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் கேளுங்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படியாக நாங்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்று இங்கே கொடுக்கப்படுகின்றது. இந்த 22ஆம் வசனத்துக்கு முற்பகுதியான 21ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே. ஹல்லேலூயா. எதினாலே நாங்கள் வேறு பிரிக்கப்படுகின்றோம்? இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்படியானால் தேவனுடைய வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் சத்தியம் அங்கே எங்களுக்கு கொடுக்கப்படும் போது, அதைத்தான் இங்கே ஜீவனுள்ள வசனம் சொல்லுகிறது. நீங்களோ யார்? 20ஆம் வசனத்துக்கு போகும்போது, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எவ்விதமாக? நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவும், உலகத்துக்குள்ளே சேர்ந்து உலகத்தாரை போல நாங்கள் உலகத்துக்குள்ளேயே விழுந்து போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை பவுல் இந்த இடத்திலே பிரித்து காட்டும் முகமாக என்ன சொல்லுகிறார்? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எப்படியாக கற்றுக்கொண்டார்களாம்? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. ஹல்லேலூயா. எனவே தேவ சத்தியமே நம்மை உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் என்றால் என்ன? அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் மிகுதி பகுதி என்ன சொல்லுகிறது? இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்குள்ளே அன்பானவர்களே ஒரு கேள்வி எழவில்லையா? எங்களுக்குள்ளே என்ன கேள்வி அங்கே கொடுக்கப்படுகிறது? நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்படியானால் என்ன? அவரால் கேட்டறிதல் என்றால் என்ன? ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், ஏனெனில் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொன்ன தேவன், அவர் சொன்னபடி அங்கே 50வது நாளிலே ஆவியானவர் குறிப்பிடப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக வந்தார். வந்தவர் மாத்திரமல்ல, அங்கே மேலறையிலே காத்திருந்தவர்களில் மத்தியிலே அவர் இறங்கினார், அதிசயத்தை செய்தார், அற்புதங்களை நிகழ்த்தினார். நான் சொன்னதை செய்து முடித்தேன் என்பதை யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தினூடாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அந்த வாக்கு தத்தத்தினால் அங்கே நிறைவேறுகிறதை நாங்கள் காணுகிறோம். அன்பானவர்களே, அவர் அன்றியோடு அதை நிறுத்தியவர் அல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் என்றால் அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து
என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம்? இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. எனவே ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு போகின்றோம், சபையிலே சத்தியத்தை கேட்கின்றோம். எத்தனை பேர் அங்கே சபையிலே என்னத்தை கொடுக்கிறார்கள், என்ன சொன்னார்கள் என்று திருப்பி சொல்லக்கூடிய நிலையிலே நாங்கள் வாழுகின்றோம்? சத்தியம் என்றால் என்ன? அந்த சத்தியம் கிரிய செய்ய வேண்டுமானால் அங்கே சத்தியத்துக்கு உரியவர் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த சத்தியத்தை கொடுத்தவர், வியாக்கியானம் செய்கிறவர், உணர்வடைய செய்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாதிருப்பாரானால் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விடும். வேறு பிரிக்கப்பட்ட சகோதரனே, வேறு பிரிக்கப்பட்ட சகோதரிய, கிறிஸ்தவ சமுதாயமே, அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து எப்படியாக கேட்பீர்கள்? கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறார். ஏனெனில் அவர் சொன்னதை நிறைவேற்றி தீர்க்கும் மட்டும் அங்கே தன்னுடைய கடமையை செய்துவிட்டு இன்றைக்கு அவர் ஆவியானவராக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்கிறார்? சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டு அறிந்து. எனவே கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கேட்டதை அந்த இடத்திலே விட்டுவிட முடியாதபடிக்கு அறியும், புரிந்து உணரும் அந்த தன்மையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யாரினாலே? அதே சத்தியம், அதே ஆவி, அதே ஜீவன், அதே வல்லமை. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்திலே திரும்ப பார்க்கும்போது அவரால் போதிக்கப்பட்டீர்களே. யாரினாலே? கிறிஸ்து இயேசு என்னும் தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் அனுதினம் போதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அனுதினம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சத்தியத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாக கட்டுகிறார்? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆம் அன்பானவர்களே, அது வசனம் மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்கிற ஜீவனுள்ள உயிர் மூச்சாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எடுத்துக்கொள்ளும் போதும், எந்த ஒரு சிந்தனையிலே நாங்கள் ஈடுபடும் போதும் முதலாவது அவன் என்ன செய்கின்றான்? அதை திருட முயற்சிக்கிறான், திரும்ப அதை கொல்ல முயற்சிக்கிறான், அதை இருந்த இடமில்லாமல் அழிக்க, அந்த சிந்தனையை இல்லாமல் ஆக்க விரும்புகின்றான். ஆனால் நம் தேவன் பரிபூரணர், கிருபை உள்ளவர், ஜீவனை கொடுத்தவர், எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை தந்து கொண்டிருக்கிறவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு எவைகளுக்கு எதை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பிசாசானவன் தம் பிள்ளைக்குள்ளே, தம் விசுவாசிகளுக்குள்ளே, தம் ராஜ்யத்தின் கணைகளுக்குள்ளே ஈடு வைக்கின்றானோ அன்பர்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? நான் ஜீவனை கொடுக்கவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அவர் அதற்கு ஜீவனை கொடுக்கிறார். அவனோ திருடி கொன்று அழித்து இல்லாமலாக்க முயற்சிக்க போகிற வேளையில உண்மையாகவே கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே கிரிய செய்வானால், அதற்கு நான் இடம் கொடுத்து வாழுகிற ஒரு கிறிஸ்தவளாக, விசுவாசியாக நாங்கள் இருப்போம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மகிமையான அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஜீவனை கொடுத்து, மரிக்கப் போகும் அந்த எண்ணத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவராக, மரிக்கப் போகும் அந்த சிந்தைக்கு ஜீவனை கொடுக்கிறவராக மறுபடியும் புதுப்பித்து
அதை என்ன செய்கிறார்? பரிபூர்ணப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! உலகத்திலே எந்த இடத்திலும் எந்த ஒரு சத்தியத்தையோ எந்த ஒரு பரிபூர்ணத்தையும் காண முடியாது. தேவனுடைய வசனமே பரிபூர்ணமும் சத்தியமும் ஜீவனம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய வசனம் உண்டு. தேவனுடைய ஆவியார் ஒருவரால் தான் நம்மை பரிபூர்ணப்படுத்த முடியும் எந்த ஒரு காரியத்திலும். அடுத்த வசனம் சொல்லுகிறதே, இப்படியாக நாங்கள் போதிக்கப்படும் போது என்ன நடக்கிறதாம்? அங்கேதான் வேறு பிரிக்கப்படுகிறோம். அங்கேதான் நாங்கள் தராதரத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவின் பந்திக்குள், கிறிஸ்துவின் சபைக்குள், கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும் அந்த முற்பாக்கியத்துக்குள் அங்கேதான் நாங்கள் ஆக்கப்படுகிறோம். என்ன சொல்லுகிறது? அந்தப்படியே இப்படியாக செய்கிறபடினால், இப்படியாக எங்களை ஆக்கி அவர் உருவாக்கம் செய்து பரிபூர்ணப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். முந்தி எப்படியாக இருந்தோம்? நம்முடைய சிந்தி எல்லாம் அவன் திருட வரும்போது மோசம் போக்கும் சிந்தியாக இருந்தது. எது எடுத்தாலும் நம்முடைய சுயத்துக்குரிய சிந்தியாக இருந்தது. எதை சிந்தித்தாலும் நம்முடைய நயத்தை குறிக்கும் சிந்தியாக இருந்தது. எதை பார்க்கும் போதும் இச்சையின் கண்களாக இது பாவிக்க முடியுமாண்டு நம்மையே முன்னுக்கு வைத்து கேட்கும் ஒரு சிந்தையாக இருந்தது. இப்பொழுது என்ன சொல்லுகிற? அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். எனவே நம்முடைய சிந்தைகள் எல்லாம் முன்பு எப்படியாக இருந்ததாம்? மோசம் போக்குகிறது. மற்றவர்களை நாசமாக்கி மோசம் போக்கும் சிந்தைகளாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. எனவே இச்சைகள் நமக்குள்ளே வரும்போது நம்மை அதை என்ன செய்கிறது? நம்மையே மோசம் போக்கி விடுகிறது. எனவேதான் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், அவன் மோசம் போக்குகிறவன். எனவே அந்த மோசம் போக்கும் இச்சைகளால் என்ன செய்கிறோம்? கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அல்லேலூயா, களைந்து போடுதல். மோசம் போக்குகிறான், அவனை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முற்றாக களைந்து போட்டு விட வேண்டும். முற்றாக நாங்கள் கலட்டி எறிந்து விட வேண்டும். களைந்து போடுதல். ஒரு ஆடையை நாங்கள் அணிந்து விடுகிறோம், அந்த ஆடையை வேர்வை வந்து விட்டது, அது அழுக்கப்பட்டு விட்டது. என்ன செய்ய வேண்டும்? அதை களைந்து போட வேண்டும். அதை களைந்தால்தான் அதை சுத்தம் செய்ய முடியும், சலவை செய்ய முடியும். அதுபோல நாங்கள் என்ன செய்கிறோம்? செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முந்திய மோசம் போக்கும் அந்த இச்சைகளை களைந்து போடுகிறோம். ஹல்லேலூயா! களைந்து போட்டு என்ன சொல்லுகிறார்? உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அல்லேலூயா! எனவே நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் கலைந்து தூர எறியாவிட்டால் என்ன நடக்கிறதாம்? புதிதான ஆவி நமக்குள்ளே வர இடம் இருக்க முடியாது. சாதாரணமாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போமே, ஒரு உடை நாளாந்தம் அதோடு வேலை செய்கிறோம், எங்கெல்லாம் போய் வந்தோம், அது வியர்வை மணக்கலாம், சில அழுக்குகள் பட்டிருக்கலாம். அதை களையாமல் நாங்கள் அந்த மனத்தோடு கூட நறுமணமான தைலத்தை நாங்கள் அடிப்போமானால் என்ன செய்யும்? ஒருவேளை அடித்த உடனே அந்த நறுமண மலம் வீசத்தான் செய்யும். ஆனால் சற்று வேளைக்கு பிற்பாடு பார்ப்போமானால் எங்களுக்குள்ளே இருந்து வருகின்ற அழுக்கு சிந்தை, அழுக்கு மனம் எப்பொழுதும் வரத்தான் செய்யும். காரணம் என்ன? என்னிலே அந்த அழுக்கு ஆடை இருந்து கொண்டே இருக்கும் வரைக்கும் அந்த துர்நாற்றம் என்னை விட்டு நீங்க முடியாது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக அந்த ஆடையை நான் களைந்து போட வேண்டும். அந்த ஆடையை களைந்து விட்டால்தான் அப்புறம் நான் நறுமண தைலத்தை பூசும்போது அந்த நறுமணம் மற்றவர்களுக்கு வாசம் கொடுக்க முடியும். அந்த நாட்டம் நமக்குள்ளேயே இருக்கும்போது
அதை மூட வேண்டும் என்று மேலும் மேலுமாக நாங்கள் வாசனை திரவியங்களை அடைத்தாலும் கூட அது நம்மை மீறி நம்முடைய அழுக்கை வெளியிலே காட்டுமே ஒழிய அந்த நறுமண தைலத்துக்கு உரிய அந்த மனத்தை வெளியிலே வீச முடியாதபடிக்கு அந்த நாற்றமான அந்த அழுக்கான ஆடை என்ன செய்கிறது? நம்மை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு கூனி குறுகச் செய்கிறது. அன்பானவனே, இந்த வேளையிலும் கூட சற்று நீ சிந்திப்பாயா? வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எப்பொழுது புதிதான ஆவி வருகின்றது? நாம் களைந்து போடும் போது வருகின்றது. அந்த புதிதான ஆவி என்ன செய்கிறது? நம்மை மெய்யான நீதியில், அல்லேலூயா, பரிசுத்தத்திலும் மெய்யான நீதி. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான நீதி இருக்கிறது. பணத்தை கொடுத்து நீதியை வாங்க முயற்சிக்கின்றோம், பொருளை கொடுத்து நீதியை வாங்க முயற்சிக்கின்றோம். ஒருவேளை மகனே மகளே, உன் நீதி அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நீ நினைத்துக்கொள், உண்மையான நீதி தேவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அல்லேலூயா! அந்த தேவன் நீதி பெறர். அந்த தேவனிடத்திலே உண்மையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் திரும்பும் போது அந்த மெய்யான நீதியிலே கர்த்தர் எங்களை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். மெய்யான நீதி வரும்போது நமக்குள்ளே பரிசுத்தம் வருகிறது. அல்லேலூயா! நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே ஏற்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை அப்பொழுது தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே, அன்பானவர்களே, நாம் அந்த புதிய மனிதனை தரித்து நாங்கள் வேறு சாயலாக்கப்பட்டிருக்கிறோமா? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேளையில் நீ உன்னை கேடுண்டாக்கி கொண்டாலும் ஆனாலும் சகாயம் உனக்குண்டு. அல்லேலூயா! சகாயம் உனக்குண்டு. மனம் திரும்பும்போது அந்த சகாயர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஜெபிப்போமா? சிந்திய உதிரமதும் 5 திருக்காயமும், சிந்திய உதிரமதும் 5 திருக்காயமும், நொந்துருகும் எனது மன சஞ்சலமாகற்றிடும், நொந்துருகும் எனது மன சஞ்சலமாகற்றிடும். பஞ்சம பாவி எனது கெஞ்சிடும் கரத்தினை, பஞ்சமா பாவி எனது கெஞ்சிடும் கரத்தினை, எந்த விதத்திலும் தள்ளாயிரங்குவாயை யனே அடைக்கலம், அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம், அடைக்கலமே. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஆனாலும் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லும் என் சகாயரே, உம்முடைய பாதத்தில் இன்றைய நாளில் இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ராஜா, அவர்கள் மனம் திரும்பும் போது நீர் சகாயத்தை கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே தேவனிடத்தில் சகாயம் உண்டு. நீங்கள் அந்த சகாயத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற உறுதியோடு உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன். அநேகர் உங்கள் சந்தேகங்களை எங்களிடம் ஊடாக கேட்டு தெளிவு பெறுகிறீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எடுக்கிறீர்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்னும் நீங்கள் எந்த வேளையிலும் இங்கே கீழ்காணும் தொலைபேசி எண்கள், மின்னஞ்சல் எண்களோடு தொடர்பு கொண்டு எங்களோடு உங்களுடைய
இணைப்பை வைத்து கொள்ளலாம் என்று நான் இந்த இடத்திலே மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் வேண்டுகோளுக்கு நாங்கள் வேண்டி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.